வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொய்யா இலை டீ தான் செய்ய போகிறோம். அந்த டீ செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 இலை கொய்யா இலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். காஞ்சிருந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலையை கிடச்சிருக்கு, அதை எடுத்துக்கிறேன். அந்த இலையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணணுங்க. கண்டிப்பாக மரத்துலேயே இருந்தாலும் அதில் என்ன பூச்சி புழுக்கள் ஏதாச்சும் இருக்கும். நல்லா தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இந்த 10 இலைக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த இலைகள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த கொய்யா இலை டீ குடிக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மிக முக்கியமானது சர்க்கரை நோய் முற்றிலுமாக கட்டுக்குள் வரப்படுறதா சொல்லப்படுறது இந்த கொய்யா இலை டீயை குடிக்கிறதுனால. தொடர்ந்து 12 வாரம், அதாவது 3 மாதம் இந்த கொய்யா இலையை டீ இந்த மாதிரி கொதிக்க வச்சு வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வர்றதுனால சர்க்கரை முற்றிலுமாக குறையுது, குறமடையுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைக்கப்படுறதா சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து இதை நம்ம குடிச்சிட்டு வரப்போ சர்க்கரை நோய் முற்றிலுமாக குறையும். நம்ம வீட்டில் பெரியவங்க, அம்மா அப்பாக்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரை குறைபாடு இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா டயபெட்டிக்ஸ் கண்டிப்பாக இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னுடைய சொந்த அனுபவம். எங்கள் வீட்டில் இதை நான் கொடுத்து ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றுற அந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க விடலைங்க. நல்லாவே ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் எடுத்துக்கோ. நல்லா கொதித்து அந்த அளவு வர்றதுக்கு அந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வேறு எதுவும் இது கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு குடிக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம வழக்கமாக ஒரு டீ எப்படி காஃபி டீ குடிக்கிறோமோ அதே மாதிரி குடிக்க வேண்டியது தாங்க. இதில் தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி டயபெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதால இதில் தேன் சேர்க்கல. தேவைப்பட்டால் தேன் சேர்த்தும் சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அவ்வளோதான். நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு மைல்டு ப்ரௌனிஷ் கலரில் தான் வரும். இதை அவ்வளோ அலட்சியப்படுத்துறாதீங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த கொய்யா இலை டீ. அவ்வளோதாங்க. தொடர்ந்து இதை ஒரு 3 மாதம் எடுத்துகிட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கும், குடலை சுத்தம் பண்ணுறது, இப்படி ஒரு பெனிஃபிட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சுகர் கொடுக்கப்படுது. ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.